வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்வேயர் டாஸ்கில் வின் பண்ணது யார், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாக்லின் அண்ட் டீம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்வேயர் டாஸ்கில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் டீம், அதாவது ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா இவங்க தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்க முடியுது. 94 பிக்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்தது எண்ட் ஆஃப் த டே நேற்று. பட் இன்னைக்கு அது அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லோ அண்ட் தென் ப்ளூ டீம் ஒரு செம பிளான் பண்ணி பிங்க் டீமை தரமட்டம் ஆக்கியிருக்காங்க. அண்ட் தென் எல்லோ அண்ட் தென் ப்ளூ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அதிகமாக லைக் அந்த பிரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ டீம். ஸோ எல்லோ டீமில் இருக்கிற ஜாக்லின், ரஞ்சித் அண்ட் தென் ரயான் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமில் இருந்து சூப்பராக ப்ளே பண்ணாங்க. நேற்று நடந்த நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரயான் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. சண்டையாக இருக்கட்டும் அண்ட் தென் ஏதாவது வாக்குவாதமாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரயான் வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. ஈவன் நிறைய விஷயங்களை வந்து அவர் ஃபேக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணார். லைக் அன்ஷிதாவுக்கு தலையில் அடிப்பட்டது, அந்த நிறைய விஷயங்கள் லைக் முத்துக்கு அடிபட்டக்கூடாது அப்படின்றதுக்காக கல் தள்ளி வச்சது. ஸோ நிறைய விஷயங்கள் நல்ல கெஸ்டரை நம்மளால் பார்க்க முடிந்தது. லைக் ஜாக்லினும் சரி துணியை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், அண்ட் தென் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றத ஹெல்த் செக் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இவங்க அந்த கேமை சூப்பராக ஜென்யூனாக ஹியூமனிட்டியோட விளையாடினாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க வின் பண்ணுறதுக்கு டிசர்வ்டான டீமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அவங்க விளையாடின விளையாட்டுக்கு கண்டிப்பாக இவங்க டிசர்வ் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரில் யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஒன்று உனக்கு இல்லைனா எனக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரஞ்சித் சாருக்கு கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அவர் டிசர்வ் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஸோ இன்னைக்கு யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயான். எஸ். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் இருப்பாங்க, ஆனால் மக்களால் சேவ் பண்ணப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து நான் ரயானுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி ரயானுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த பர்டிகுலர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சு அவர் வந்து நாமினேஷனில் இருந்து எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ ஜாக்லின் பண்ணது இது கரெக்டாக தப்பா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த பர்டிகுலர் டிசிஷன்னால நெக்ஸ்ட் வீக் ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆனாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லினுக்கு கொடுக்காம லைக் ரயானுக்கு கொடுத்ததுக்கு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.